என்னதான் சொல்லுங்கங்க, இந்தியாவுக்கு எதிராக சீனா ஃபோட்டோஷாப் பண்ணி மாட்டிக்கிடுவாங்க அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கலை. ரஃபேல் விமானம் கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஏகப்பட்ட விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தி விட்டதுன்னு சொன்னாங்க. அவங்களுடைய விமானம், சீனா பாகிஸ்தானுக்கு கொடுத்த விமானம் சக்ஸஸ்ஃபுல்லாக பறந்துச்சுன்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையுமே டைரக்டர் ஷங்கரை விட அதிநவீன டெக்னாலஜி ஃபோட்டோஷாப்லாம் பயன்படுத்தி நம்ம மிசைல்ஸ், நம்ம ஃபைட்டர் ஜெட் எல்லாமே தோல்வி அடைஞ்ச மாதிரி ஒரு 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 உருட்டுனீங்க பாருங்கள் சீனா. வேறு லெவல். இதுக்கு நடுவில் இப்போ இந்தியா ரஷ்யாவினுடைய உறவு மறுபடியும் மேம்பட்டு இருக்குது. இதை பற்றிலாம் டீட்டெயில்டான காணொளி தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருந்தோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ரஃபேல் வீழ்ந்து விட்டது. இந்தியாவுக்கு பலமே கிடையாது. இந்தியா வெறும் பலவீனமான நாடு. பாகிஸ்தான் 5 ரஃபேலை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள், இல்லை 8 ரஃபேலை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். சும்மா போடுப்பா ஒரு கணக்கு, 12ன்னு போடுப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கணக்கை போட்டு ரஃபேலை வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி மார்தட்டி சொல்லிட்டு இருந்த பாகிஸ்தானுக்கு ஒரு விஷயம் புரியலை. ஐயா, பாகிஸ்தான் உன்னை சொல்ல வச்சது வேற யாரும் கிடையாதையா, உன்னுடைய நண்பன் சீனா தான். அவன் மிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்பி தான் உன்னை அப்படி வாயை உளர விட்டு இருக்கான். உலக நாடுகள் மத்தியில் நீ அவமானப்பட்டு நிற்கிறியப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை பரிதாபமாக இருக்குது. சரி, பாகிஸ்தானுடைய நிலைமை இந்த இடத்துல தான் பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள், தெஹ்ரிக் தாலிபன்கள் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வேறு லெவலில் அவங்களுடைய உள்நாட்டு சண்டையில் பிஸியாக இருக்காங்க. இந்த நேரத்தில் முனீர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பவர். ஆளினால் அழகுராஜா அவர் தான், தானோஸ் அவர் தான். சொல்லப்போனால் ஒட்டுமொத்த உலகத்தையும், ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு கப்சிப் ஒரு செய்தி கூட இன்னும் வெளியாகவில்லை. சீனா பாகிஸ்தான் உறவில் விரிசல் வருமா அப்படிங்கிற நேரத்தில் பாகிஸ்தான் அமெரிக்கா உறவில் மீண்டும் பலமான உறவு ஏற்படுகிறது அப்படிங்கிற தகவல் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது கூடவே அடுத்ததாக யூரோப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இன்றைக்கி அமெரிக்கா ஒரு சூப்பரான பிளானை சொல்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் அந்த போரை முடிக்க வைப்பதற்கு எனக்கு ஒரு பிளான் இருக்குப்பா, அதுதான் பீஸ் டீல். அந்த பீஸ் டீலுக்கு உக்ரைன் கண்டிப்பாக சம்மதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே உக்ரைனுக்கு ஒரு பெரிய டவுட். என்னப்பா, இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை நிப்பாட்டினாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னும் அந்த யுத்தம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆமாங்க, இன்றைக்கி கூட அந்த யுத்தம் நடந்துட்டு தான் இருக்குது. இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இன்றைக்கி தாக்குதல் நடத்தினாங்க. அதில் 5 பாலஸ்தீனியர்கள் இறந்து போனார்கள். இப்படியே போச்சுன்னா அந்த பீஸ் டீலுக்கு எந்த வேல்யூம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அரபுலக நாடுகள் கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க. இப்படி இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை நிப்பாட்டினேன்னு சொன்ன ட்ரம்ப் அவர்கள் உருட்டினார். இப்போ ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் உருட்டுறாரு. ஒருவேளை நமக்கு எதிராக இந்த உருட்டு இருக்குமோ அப்படிங்கிற பயத்தில் செலன்ஸ்கி அவர்கள் நேரடியாக ட்ரம்ப் அவர்களை பார்க்க வேண்டும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேண்டும், சீக்கிரமாக அதற்கான அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு க்யூவில் நிற்கிறார். இந்த க்யூவில் அப்படியே ட்ரம்ப் அவர்கள் செலன்ஸ்கி அவர்களை பார்த்தாலும் அடுத்தது என்ன சொல்லுவார்? எப்பா செலன்ஸ்கி அவர்களே, நான் சொல்கிறபடி கேளு, ஆல்ரெடி உன்னுடைய மைனிங் எல்லாம் நான் எழுதி வாங்கிட்டேன். உன்னுடைய சொச்சம் மீதி இருக்கக்கூடிய மீதம் இருக்கும் அந்த அசட்ஸ் எல்லாமே பிளாக் ராக் மாதிரியான நிறுவனங்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க. இனி ஏன் சண்டை போட்டுட்ருக்க? ரஷ்யாவை பகைத்தவர்கள் வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது. நானே பார்த்தியா, நாங்களும் இப்போ வரையும் இந்த கோல்டு வார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பம்மி தான் நடக்கிறோமே தவிர ரஷ்யாவை வீழ்த்தின மாதிரி சரித்திரமே கிடையாது. பேசாமல் சமாதானமாக போயிடப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு டீலை கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசினாலும் நாம் பெருசாக ஐயோ அப்படி பேசிட்டாரா அப்படிலாம் ஆச்சரியப்பட வேண்டாம். இதை தான் அவர் பேச போகிறார் அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. ஏன்னா உக்ரைனுக்கு உதவுறதுக்கு போதுமான நாடுகள் தயாராக இல்லை. உதவிட்டு இருந்த நாடுகளும் வார் ஃபேட்டிக்கில் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அமெரிக்கா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யூரோப் நீ தான் இதை காப்பாற்றி ஆகணும், உக்ரைனை நீ தான் காப்பாற்றி ஆகணும், உக்ரைனா நீ தான் உக்ரைன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா யூரோப்பையும் உக்ரைனையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அது சைடு வாங்கிருச்சு. இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய பணம், அவங்களுடைய ஃப்ரீஸ்ட் அசட்ஸ், ரஷ்யாவினுடைய ஃப்ரீஸ்ட் அசட்ஸ் இதெல்லாமே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைனுக்கான உதவிகள் செஞ்சாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தானே, அவங்களுக்கும் வாழ்க்கையில் பெருசாக மாறணும். நம்ம பணத்தை வீணாக இன்னொருத்தன் செலவழிக்கிறத நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்படிங்கிற பல கேள்விகளும் அந்த மாதிரியான சிந்தனைகளும் இருக்கத்தானே செய்யும். உடனடியாக அந்த மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, குறிப்பாக ஹங்கேரி நாட்டு மக்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, உக்ரைனுக்கு உதவுன மவனை அவ்வளோதான், நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய பேர குழந்தைகளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத செய்ய தொடங்குங்க அரசியல்வாதிகளே அப்படின்னு சொல்லி ஜியோபொலிட்டிக்ஸ் லெவலில் உக்ரைனை வெறும் ஒரு காமெடி பீஸாக மாற்றி வச்சுருக்காங்க அமெரிக்கா.
ஸோ அமெரிக்காவினுடைய இந்த பீஸ் டீலுக்கு உக்ரைன் சம்மதிப்பார்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு படிக்கு மேலே போய் அமெரிக்காவை பார்த்து பேசின பிறகு தான் நான் இதற்கு சம்மதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பார்ப்பாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ரஷ்யாவினுடைய பிரிவினை தலைவர், அவருக்கு லைஃப் லாங் சிறை தான், அவர் சாகிற வரைக்கும் சிறை தண்டனை அவர் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. கருத்தில் தீர்ப்பே கொடுத்துருக்காங்க. ஜெயில்டு ஃபார் லைஃப் ஓவர் டெரரிசம் சார்ஜஸ், கிட்டத்தட்ட 7 டெரரிசம் சார்ஜ் அப்படிங்கிறது இந்த லீடர் நஹாமதி கனு அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் அவரை சாகும் வரை ஜெயில் தான் போடணும் அப்படின்னு சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பட் இவர் இப்போ ஜெயிலில் போடுறதுனால மறுபடியும் நைஜீரியாவில் புதுசாக பல கிளாஷஸ் அப்படிங்கிறது உருவாகலாம், குறிப்பாக மத பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கின்றன. ஏர்பஸ்ஸினுடைய சீஃப், எல்லாருக்கும் தெரியும்னா இந்த ஏர்பஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி அந்த சீஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் to arm themselves with tactical nuclear weapons அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். இஸ்காந்தர் மிசைலை பற்றி இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ரஷ்யாவினுடைய ஏவுகணை தான். ஆனால் இந்த ரஷ்யாவினுடைய ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் அது அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை. இப்படிப்பட்ட ஏவுகணையை கலினின்கிரேடு பகுதியில் எல்லாமே இப்போது ரஷ்யா நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். அப்போ கலினின்கிரேடு பக்கத்திலிருந்து அப்படியே எட்டி பார்த்தீங்கன்னா யூரோப்பிய நாடுகள் வந்துடும். அதனால தான் ஏர்பஸினுடைய சீஃப் சொல்லியிருக்காரு, யூரோப்பிய நாடுகளே இந்த கலினின்கிரேடு பக்கத்தில் கொஞ்சம் இஸ்காந்தர் மிசைலை நிப்பாட்டி வச்சுருக்கான் ரஷ்யா, வேணும்னா சடார்னு தூக்கி எரிஞ்சு போட்டுருவான், நாம் புஷ்ஷுன்னு போயிடுவோம். அதனால் நமக்குன்னு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன் இல்லாட்டி கூட டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் வேணும், அதை நம்ம நாடே தயாரிக்கணும், பிற நாட்டை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் அமெரிக்காவுக்கு ஒரு ஊம குத்திட்டு, எப்பா எப்படியாவது சமாளிச்சிருங்கப்பா, எப்படியாவது டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை நம்ம நாடே தயாரிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த கருத்துக்கு எதிர்வினைகள் எப்படி இருக்குது, எதிராக இருக்கக்கூடிய வினை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக யூனிசெஃப் அமைப்பு தான். இந்த யூனிசெஃப் அமைப்பு கிட்டத்தட்ட 20% குழந்தைகள் இன்னும் கோரப்பிடியில் எக்ஸ்ட்ரீம் போவர்ட்டியில் தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை அறிவித்திருக்கிறார்கள். 100ல் 20 குழந்தைகள் ரொம்ப பின்தங்கிய, சாப்பாடு இல்லாமல் எந்த விதமான ஊட்டச்சத்தும் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை யூனிசெஃப் அமைப்பு கூறியிருக்கிறது. யூகேனுடைய கோவிட் என்கொயரி அப்படிங்கிறது இன்றைக்கி என்கொயரி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் ஒரு விஷயம், ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. டூ லிட்டில் டூ லேட் அப்படிங்கிறது தான். அதாவது லாக்டவுன் செய்கிறதுக்கு டிலே பண்ணாங்க யூகே அரசாங்கம். அப்படி டிலே பண்ணதுனால தான் ஒரு 23,000 பேர் இறந்து போனாங்க. ஒருவேளை அதுக்கு முன்னாடியே அவங்க லாக்டவுனை அசம்பிள் பண்ணியிருந்தாங்க, ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே மக்கள் நடமாட்டம் இருந்திருக்காது, கூட்டமாக மக்கள் வெளியில் போயிருக்க மாட்டாங்க, இந்த 23,000 இறப்பு அப்படிங்கிறது நடந்திருக்காது. ஸோ இதற்கு முழு காரணமும் அப்போதைய யூகே அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லி விட்டாலும் விடாமல் துரத்தும், இது விடாத கருப்பு மாதிரி, விடாத கொரோனா டேட்டா அப்படிங்கிற இந்த கான்செப்டுடன் இப்போது யூகேயில் இருக்கக்கூடிய அரசியல் கொஞ்சம் அப்படி ஷேக்கிங்கில் தான் இருக்குது. லெபனுடைய பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு இஸ்ரேலை பார்த்து, எப்பா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு நீ வரமாட்டேங்க, ஊனா சண்டை போடுற, எப்படி பார்த்தாலும் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறார். சென்ட்ரல் வியட்நாமில் ஏற்பட்ட ஹெவி ரெயின் காரணமாக கிட்டத்தட்ட 41 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், பல நூறு மனிதர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி அங்கிருந்து வரக்கூடிய தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கு. மோஸ்ட் வாண்டட் ட்ரக் டீலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை இன்னைக்கு லெபனன் அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு தலைக்கு தான் பெரிய ஒரு தொகை கொடுக்கப்பட்டிருந்தாகவும் அவரை இப்போது அரெஸ்ட் செய்திருக்கிறோம் அப்படிங்கிற தகவலையும் இப்போது லெபனன் கொடுத்திருக்கிறது. சுவிட்சர்லாந்தினுடைய போலீஸ் இன்னைக்கு ஒரு பெக்யூலரான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஏன்ஷியண்டாக இருந்த ஒரு கோல்டு காயினை ஒரு மியூசியத்திலேருந்து கொஞ்சம் பேர் திருடிட்டு போயிட்டாங்கப்பா, எங்கே போச்சுன்னே தெரில, எப்படி திருடானுங்களே தெரில அப்படின்னு சொல்லி. எங்க இந்த ஸ்காட்லாண்டு போலீஸ், சுவிட்சர்லாந்து போலீஸ் மியூசியத்திலேருந்து கோல்டு காயின் காணாமல் போயிடுச்சு, எங்கேயோ இடிக்குதில்ல. சிரியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அங்கே ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பு பிரிவினைவாதிகளுடைய HTS அமைப்பு தான். அப்போ அசார் அவர்களுடைய ஆட்சி எல்லாமே கவிழ்க்கப்பட்டு இப்போது அவர் ரஷ்யாவில் இருக்கார் அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஆசாத் அவர்களுடைய இந்த ஆட்சிக்கு எதிராக தான் இந்த கிளர்ச்சியாளர்கள் ஒன்றிணைந்தார்கள். இப்போ அந்த கிளர்ச்சியாளர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அவங்களுடைய அரசாங்கத்தை ரொம்ப பெரிய அளவில் விரிவாக்கம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்காக பல நாடுகளிடமிருந்தும் பல அமைப்புகளிடமிருந்தும் கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கடன் அப்படிங்கிறத பல நாடுகள் கொடுப்பாங்களான்னு பார்த்தா வேர்ல்டு பேங்க் அவங்களுக்கு கடனாக கொடுக்க போகிறது. சிரியாவை ரீபில்டு பண்ணுறதற்கு இப்போ வேர்ல்டு பேங்க் களமிறங்கி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இன்னொரு சிவில் வாரை நோக்கி சென்று கொண்டு இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மிஸ் யூனிவர்ஸ் அந்த ஒரு கான்டெஸ்ட்டில் இருந்தவங்க திடீர்னு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்படியே நடந்து வருவாங்கல்ல, நடந்து வரும்போது ஸ்டேஜை விட்டு கீழே விழுந்துட்டாங்களாம், அதனால தான் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும். இதே மாதிரி நிறைய செய்திகள் வரும் காலங்களில் இருக்க போகுது. எனக்காக நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.